மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இப்போ காதலர் தினம் வரப்போகுது. அததான் நாடே கொண்டாடிக்கிட்டு இருக்கு. சோ நிறைய காதலர்கள் ரொம்பவே ஹாப்பியா இருப்பாங்க. காதலிக்காத ஒன் சைட் காதலர்கள்லாம் எப்போ போய் காதல சொல்லுவோம் அப்படின்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ எல்லாருக்கான ஒரு அழகான நாளா வரப்போகுது காதலர் தினம் February 14th. சோ அந்த காதலர் தினத்தை முன்னிட்டு ரீசெண்டா காதல் சம்பந்தப்பட்ட ஒரு படம் ரிலீஸ் ஆகியிருந்தது. அந்த படம் வேற எதுவும் இல்ல, வித் லவ் அப்படிங்கிற ஒரு படம் தான். இந்த படத்தை சௌந்தர்யா ரஜினிகாந்த் தான் இயக்கி தயாரிச்சிருந்தாங்க. இந்த படத்துடைய நடிகர் ஹீரோ யாரு அப்படின்னா, ரொம்ப வெற்றிகரமா போன டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துடைய இயக்குனர் அபிஷன் ஜீவந்த் தான் இந்த படத்துல ஹீரோவா பண்ணிருக்காரு. மலையாள நடிகை அனஸ்வரா ராஜன் தான் இந்த படத்துல ஹீரோயினா பண்ணிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருடைய கெமிஸ்ட்ரி, காம்போ, ஸ்டோரி இது எல்லாமே வித் லவ் படத்துக்கு வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அபிஷியலாவே சௌந்தர்யா ரஜினிகாந்த் சொல்லியிருக்காங்க. சோ அவங்க ட்விட்லயுமே போட்டிருக்காங்க எவ்வளவு வசூல் பண்ணியிருந்ததுன்னு. இந்த படம் February 6th அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன 3 நாள்ல உலக அளவுல 11 கோடி ரூபாய் இந்த படம் வசூல் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டா அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த படம் இப்ப இருக்கக்கூடிய 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் சொல்றவங்க கிட்ட மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. ஏன்னா எப்பவுமே அழியாத ஒண்ணு அப்படின்னா அது காதல், இன்னொன்னு மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காதலும் மாறாத ஒரு விஷயம் தான். அதுல பல வகைகள் இருக்கு, இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே பேர் காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ காதல்னாலே அழகு, அன்பு, பாசம் இது எல்லாமே. சோ ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறது தான் காதல் அப்படின்றது கிடையாது. அம்மா அப்பா மேல வச்சிருக்கிற காதலா இருக்கட்டும், அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, ஃப்ரெண்ட்ஸ், சோ இது எல்லாமே சேர்ந்து கூட அது காதல் அப்படின்னு தான் நாம சொல்லணும். இப்போ இந்த படம் 15 கோடி ரூபாவை தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே குடும்பத்தோட இந்த படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்றாங்களாம். அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களே இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, அவரே இம்ப்ரெஸ் ஆயிட்டு சோ அந்த படக்குழு எல்லாரையும் தன்னோட வீட்டுக்கே கூப்பிட்டு அவங்கள பாராட்டி விருந்தெல்லாம் வச்சு அவங்க கூட போட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சௌந்தர்யா ரஜினிகாந்த் தான் அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. சோ இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் வரக்கூடிய இந்த நாட்கள்ல இந்த படம் எவ்வளவு வசூலாக போகுது அப்படின்னு சொல்லி அந்த படக்குழு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா காதல் படம், காதலர் தினம் வரப்போகுது. சோ லவ்வர்ஸ் எல்லாம் ஒரு 3 hours ரிலாக்ஸா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா தியேட்டருக்கு தான் போவாங்க. சோ அப்படி ஒரு சூப்பரான படத்தை டைமிங் பார்த்து லவ்வர்ஸ்க்காக இவங்க கொடுத்திருக்காங்க. சோ அதனால இந்த படம் இன்னும் சூப்பரா போய்கிட்டு இருக்கு. சோ இந்த படத்துடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துடைய இயக்குனர் அபிஷன் ஜீவந்த் தான் இந்த படத்துல ஹீரோவா நடிக்கிறாரு. அவர் எடுத்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் மிகப்பெரிய அளவுல வசூல் சாதனை படைச்சது. போன வருஷத்துல இந்த படம் தான் டாப்ல ஓடுச்சு அப்படின்ற மாதிரி நியூஸும் சொல்லியிருந்தாங்க. சோ அது மட்டும் இல்லாம டூரிஸ்ட் ஃபேமிலி படம் ஆஸ்கர் அவார்டுக்கு நாமினேட் ஆகிறதுக்கு எல்லா குவாலிட்டியும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த படம் ஆஸ்கர் விருதுக்காக போக போகுது. சோ அவ்வளோ ஒரு பெரிய சக்சஸ் கொடுத்த ஒரு இயக்குனர் தான் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. சோ இந்த படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்றதுனால அவருக்கு டபுள் ட்ரீட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா தான் அவருக்கு கல்யாணம் ஆச்சு. அப்ப அவர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு, படத்தை எடுத்து நான் ஃபேமஸ் ஆனோ இல்லையோ கல்யாணம் பண்ணி தான் நான் ஃபேமஸ் ஆனேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் போஸ்ட் போட்டிருந்தாரு. சோ இப்ப இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் எல்லாருமே படங்களை கொடுத்துட்டு இருக்காங்க, எடுத்துட்டு இருக்காங்க. சோ அப்படி வந்தவர் தான் பிரதீப் ரங்கநாதன். இவருமே பாத்தீங்கன்னா லவ் டுடேல ஆரம்பிச்சு, டிராகன்ல ஆரம்பிச்சு, டியூடு வரைக்கும் சூப்பர் ஹிட் மூவிஸ் கொடுத்துட்டு இருக்காரு. சோ யங்ஸ்டர் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில தான் இவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாமே இருக்கு. முழுக்க முழுக்க கேர்ள் பாய் லவ், டேட்டிங், சாட்டிங் இப்படிதான் இருக்கு. ஏன்னா இந்த காலத்து பசங்களுக்கு அதுதான் பிடிக்குது அப்படின்றதுக்காக சோ அத பல்ஸ் பார்த்து தான் இவங்க எல்லாம் ஸ்டோரிஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. எது எப்படி போனாலும் நம்ம மக்கள் ஜாலியா என்ஜாய் பண்றாங்களா படத்தை பார்த்து, அது வரைக்கும் சந்தோஷம். சோ அபிஷன் ஜீவந்த் இயக்குன டூரிஸ்ட் ஃபேமிலி படம் 100 கோடி ரூபாவை தாண்டி வசூல் பண்ணுச்சு போன வருஷம். அதே மாதிரி அவர் இந்த வருஷம் நடிச்சிருக்கக்கூடிய படம் வித் லவ், இந்த படம் 50 கோடியை தாண்டுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி தாண்டறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் வரப்போகுது, எந்த படம் எவ்வளவு வசூல் பண்ண போகுது அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். லவ் படத்திலே உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும், சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் டே பை டே அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.